ஒரு வழக்கை பதிவு செய்து அந்த வழக்கிலே புகார் கொடுத்தவனே அல்லது புகார் கொடுத்தவன் உறவினர்களையே நீங்கள் குற்றவாளி ஆக்கினால் திமுகவினர் சாதி வெறியில் மூழ்கியிருப்பதாக விசிக நிர்வாகி கடுமையாக விமர்சித்துள்ள வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமைச்சர் மெய்யநாதன் அவருடைய உறவினர்கள் தான் அதை செய்திருக்கிறார்கள் என்று அங்கே சொல்லியிருக்கிறார்கள். அந்த மலத்தை கலந்தவர்கள் அது எந்த கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா திராவிட முன்னேற்ற கழகமா என்பதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய சிபிசிஐடி காவல்துறைக்கு ஏங்கவேல் பகுதியை உள்ளடக்கிய அந்த காவல்துறைக்கு நன்றாக தெரியும். ஆனால் தெரிந்த போதும் கூட இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் தானே, ஆதி திராவிடர் மக்கள் தானே, இவர்களுக்கெல்லாம் யார் இருக்கிறார்கள், இவர்களையே புகார் கொடுத்தவர்களையே குற்றவாளியாக்கி முன்பெல்லாம் SC ST ஆக்டிலே ஒரு வழக்கு போடுகிறார்கள் என்று சொன்னால் ஒரு கிராமத்திலே அந்த வழக்கிற்கு எதிராக ஒரு வழக்கு கவுண்டர் கேஸ் ஒண்ணு போடுவாங்க. அந்த வழக்கு 307 போடுவாங்க. இந்த பக்கம் SC ST ஆக்ட்ல கேஸ், அந்த பக்கத்துல 307. இப்படி 2 வழக்கையும் போட்டு பேலன்ஸ் பண்றாங்களாம். 2 சமூகங்களுக்கு இடையிலே நாங்கள் ஒரு பேலன்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க காவல்துறை. அதை போலத்தான் அப்படி செய்யாமல் இன்றைக்கு என்ன செய்திருக்கிறாங்கன்னா, தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே ஒரு வழக்கை பதிவு செய்து அந்த வழக்கிலே புகார் கொடுத்தவனே அல்லது புகார் கொடுத்தவன் உறவினர்களையே நீங்கள் குற்றவாளி ஆக்கினால் அந்த தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை போட முடியாது. இப்ப மாவட்ட நீதிமன்றம் சரி, சிறப்பு நீதிமன்றத்திலிருந்து அந்த வழக்கை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்துக்கு மாற்றிவிட்டார்கள். ஆக ஒரு சட்டத்தையே நீர்த்து போக செய்யக்கூடிய அளவிற்கானதுதான் திராவிட மாடல். திராவிட மாடல் திராவிட மாடல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அது ஆதி திராவிடர்களுக்கு எதிரான மாடல் தான் திராவிட மாடல், வேற ஒண்ணும் கிடையாது. நாங்கள் திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் 2026 நாங்கள் 200 வெற்றி பெறுவோம். எப்படி வெற்றி பெறுவீங்க? எப்படி முடியும் உங்களால? தமிழ்நாடு முழுவதும் விரவி கிடக்கக்கூடிய ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தும் ஆதி திராவிட சமூகம் உண்மையிலேயே ஆண்ட பரம்பரையாக இருந்து பல பகுதிகளிலே ஆளுமையை செலுத்திய ஒரு சமூகம் ஆதி திராவிட சமூகம், இந்த பறையர் சமூகம். ஆனால் அப்படிப்பட்ட இந்த பறையர் சமூகத்தை புறக்கணித்து விட்டு திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று விட முடியுமா? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.